இல்ல, இப்ப என்ன முடிவுல தான் இருக்கா? அவ எடுத்த முடிவுல மாறாம இருக்கா. நான் சொல்றத காது கொடுத்து கேட்க கூட தயாரா இல்ல. வாழ்க்கையில இந்த சின்ன சின்ன நம்பிக்கையும் போயிடுச்சு. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே கவலை ஷிவானி தான். பாப்பா வரப்போதும் தெரிஞ்சதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளோட சந்தோஷம் பறி போயிடுமோன்னு பயமா இருக்க அண்ணி. ஷிவானி ரொம்ப பாவம். சிவானி மட்டும் இல்ல தம்பி, நீங்களும் பாவம்தான். வினோதினி ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா அவளுக்கு கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த பிடிவாதம் தான் அவளை வாழ்க்கையில மேல கொண்டு போயிட்டே இருக்கு. அதே பிடிவாதம் தான் அவளை வாழ்க்கையில தப்பான முடிவுகளை எடுக்க வைக்கவும் செய்யுது. இத அவ புரிஞ்சுக்கிட்டாள்னா எல்லாமே சரியாயிடும். பிரச்சனைகளை உடனே உடனே மறந்துடுங்க தம்பி. நான் உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு கூட காரணம் இதுதான். பிரச்சனைகளை வெளியில கொட்டிடணும், இல்லைனா மறந்துடணும். ரெண்டும் செய்யலைனா மனசுக்குள்ள கிடந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க 4 இடம் வெளியில போயிட்டு வரவங்க பிரச்சனைகளை மனசுலயும் முகத்திலயும் சுமந்துக்கிட்டு போனா நல்லா இருக்காது தம்பி. எப்பவும் பிரச்சனைகளே நம்மளை சுத்திட்டு இருக்கும்போது ஒன்னும் செய்ய முடியாது அண்ணி. இத்தனை வருஷமா பல விஷயத்துக்காக என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பா. நானும் விட்டு கொடுத்து போயிடுவேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால விட்டு கொடுத்து போக முடியாது அண்ணி. ஒரு உயிரை அழிக்க எனக்கு மனசு வரல. அது என்னால முடியாது தம்பி. சில விஷயங்களுக்காக அடம் பிடிக்கிறது தப்பு இல்ல. நீ அடம்புடி, குழந்தை வேணும்னு. நாம ஒன்னும் அவளுக்கு கெட்டதை நினைக்கல, நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அவளுக்கும் ஒரு கட்டத்துல அது புரிய வரும். இப்ப அவ வயித்துல சுமக்கிற சுமை உன்னையும் அவளையும் நல்லபடியா வாழ வைக்கும். குடும்ப வாழ்க்கைக்குள்ள அவளோட கவனத்தையும் வர வைக்கும். நீங்க உங்க முடிவுல இருந்து மாறாதீங்க. அவ கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு முடிவை மாத்திப்பா. அவ அந்த ஐடியாலே இல்ல அண்ணி. புடிச்ச புடியில உறுதியா இருக்கா. அபார்ஷன் பண்ணியே தீர்வேங்கிறா. நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன், அவ மாத்திக்கிற மாதிரியே தெரியல. தம்பி, உங்க தயவு இல்லாம அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவ தலை கீழே நின்னாலும் நீங்க அபார்ஷனுக்கு ஒத்துக்காதீங்க. நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு கெட்ட விஷயம் அவளுக்கு நடக்க விடக்கூடாது. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும். நாம மறுபடியும் பேசுவோம். எப்படியாவது மனசு மாறாமலா போயிடுவா. அப்படி அவ மட்டும் மனசு மாறிட்டாள்னா உங்க வாழ்க்கை சரியாயிடும் தம்பி. உங்க பின்னாடி நான் இருக்கேன். அவகிட்ட நானும் பேசுறேன், நீங்களும் பேசுங்க. நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாதீங்க தம்பி. தேங்க்ஸ் அண்ணி. என்னாச்சு? ஒன்னும் இல்ல அண்ணி. எனக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய நீங்களும் அண்ணனும் தான் சரிப்படுத்துறீங்க. உங்க 2 பேருக்கும் நன்றி கடனா நான் என்ன செய்ய போறேன்னே தெரியல அண்ணி. நீங்க செஞ்சிட்டு இருக்கிறதே போதும் தம்பி. உங்களுக்கு என்ன ஆனாலும் நாங்க முன்னாடி வந்து நிப்போம். கவலைப்படாம உங்க வேலையை பாருங்க. நாம நினைக்கிறது நடக்கும். நீங்க கிளம்புங்க. பணம் ஜாக்கிரதை அண்ணி. ஆளுங்களை செக் பண்ணி பார்த்துட்டு பணம் கொடுங்க. சரிங்க தம்பி. அப்புறம் இந்த லோன் சம்பந்தமா எனக்கு அப்டேட் பண்ணுங்க. லோன் அப்டேட் ஆகலன்னா நான் வேற ஐடியா பண்றேன். வரேன் அண்ணி. டேய் மாப்ள, என்னடா? அம்மா உள்ள இருக்காங்க, சத்தம் போடாத. காமாட்சி, அண்ணே அண்ணே அண்ணே, நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல இங்க வராதேன்னு. நீ ஒரு தடவை வந்துட்டு போயிட்டா நான் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியாது. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா தயவு செஞ்சு இங்க வராத. எந்த பிரச்சனையையும் உன்னால தீர்க்க முடியாதுன்னு. புது பிரச்சனையை உருவாக்காம இருந்தாலே போதும். இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்த்ததே எனக்கு சந்தோஷம்தான். வெளியில பார்த்தா நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், அத்தோட முடிச்சுப்போம். வெளியில இருக்கிறவங்களால வீட்டுக்குள்ள வர பிரச்சனைய
தீர்க்க முடியாதுன்னு. அதனால தான் வீட்டுக்குள்ளேயே தீக்கலான்னு வந்திருக்கேன். முடியாதுன்னு. நீ வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை பெருசாகுது. வர சொல்லு உன் புருஷனை, என்கிட்ட பேச சொல்லு. என்னைக்கோ நடந்த பிரச்சனைக்காக இன்னைக்கோ எல்லாரும் கஷ்டப்படணுமா? முடியாது, இன்னைக்கே தீரணும். அதுக்காகத்தான் நெஞ்சில அணுகுண்ட சுமந்துட்டு வந்திருக்க. இங்க பாரு, என் வாழ்க்கையோட விளையாடாத. அவர் ஏற்கனவே உன் மேல கடுப்புல இருக்காரு. அவரை நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். இல்லனா இந்நேரத்துக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்ப. அவரை நீ சாதாரண ஆளா நினைக்காத. பார்க்கதான் அவரு முன்ன பின்ன இருப்பாரு. கோவம் வந்துச்சு மனுஷனா இருக்க மாட்டாரு. இந்த தெருவுலயே பாதி பேரு ஏன் ரவுடிங்களே அவர்கிட்ட பேச பயப்படுவாங்க. இப்ப என்ன, உன் புருஷன் வீரன் நம்பணும். நம்புறேன். அவரை வர சொல்லு. அவர் என்ன பண்றாரு பாத்துலாம். சும்மா பயந்துகிட்டே இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லம்மா. இந்த அண்ணன் ஒத்த ஆளா நின்னு எதுனாலும் ஃபேஸ் பண்ற. நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இரு. இங்க பார், என்னது இது? நீ எதுவும் பேசாத. அண்ணே, லூசுத்தனமா எதுவும் பண்ணாதண்ணே. நீ வந்துட்டு போனது தெரிஞ்சா வீடே நடுங்குற அளவுக்கு குதிப்பாரு. இதுல நீ இதெல்லாம் வேற கொண்டு வந்துட்டேன்னா. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் மோதி பார்த்துடலாம். இன்னைக்கு தெரிஞ்சாகணும் அந்த பெருமாளா இந்த தர்மராஜான்னு. மோதிரம் என்ன மாப்பிள்ள, பிளேஸ் கரெக்ட் தானே? உங்க அப்பா கண்ணில் பட்டுரும்ல? டேய் திருடா, நீ தானே இந்த வேலையை பார்த்தது? உனக்கு பிரியாணி வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? இப்படி அம்மாவையும் அப்பாவையும் எதுக்கட சண்டை போட வைக்கிற? அட விடுமா, உன் குடும்பத்துக்கு அறிவே கிடையாதுமா. நான் தான் சொன்னேன்னு எப்படி காட்டி கொடுக்குறேன்னு பாத்தியா? மாமா, இதே மாதிரி பேச்சு வாக்குல எங்க அப்பா கிட்டயும் போட்டு குத்துறாத. அட விடுறா மாப்பிள்ள, பாத்துக்கலாம். உங்க அப்பனால ஒன்னும் பண்ண முடியாது. உங்க அப்பா வராரு, செயினை பாக்குறாரு, சரண்டர் ஆகுறாரு. அடுத்த வாரம் டிக்கெட் போடுறோம், மாமோக்கே தாத்தைய தூக்குறோம். வந்த உடனே உனக்கு ஆரத்தி எடுத்து விருந்து வைப்பாருன்னு நினைச்சுக்கிட்டே இரு. வெளியில போய் ஒரு ஓரமா நில்லு. அவர் வந்த உடனே எங்க 2 பேரையும் வெளியில தள்ளுவாரு. அப்புறமா நீ டிக்கெட் போட்டு எங்களை அழைச்சிட்டு போ. இந்த பார் தங்கச்சி, நான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வரல, எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காக வந்தேன். இந்த செயின்ல என்ன தெரியுது? ஒண்ணும் தெரியல. இந்த பார், உண்மையான அன்பு என் மேல உனக்கு இருந்திருந்தா இதுல உனக்கு உன் அண்ணி தெரிஞ்சிருக்கணும். இது சாதாரண செயின் இல்ல என் மாப்பிள. அதான் உன்னோட புருஷனுக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற உறவு பாலம். இதை உன் புருஷன் பார்க்கணும், மனசு மாறணும், ஊருக்கு வரணும், நம்ம அப்பாவோட மனசை சமாதானப்படுத்தணும், எனக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும். இவ்வளோ விஷயம் இதுல அடங்கி இருக்கு. இந்த பார்மா, உன்னால எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கைக்காக நான் எடுக்கிற முடிவுக்கு தடையா இருக்காது தங்கச்சி. வரண்டா மாப்பிள்ள, அம்மா கிட்ட சொல்லு. அம்மா, என்னம்மா அண்ணனை நினைச்சு ஃபீல் பண்றியா? நான் உங்க அப்பனை நினைச்சு உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கேன்டா. என்னைக்கும் வீட்டுக்கு வந்த உடனே தலைகீழ திருப்பி போட்டுருவாரு. எதுக்கும் நல்ல துணியா 4 எடுத்து பேக்ல வச்சுக்குவோம். அவசரத்துக்கு எடுத்து வைக்க முடியாது. அம்மா, அதெல்லாம் எதுவும் நடக்காதுமா. என்னடா, உங்க அப்பாவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசுறியடா? வந்து கத்த ஆரம்பிச்சாருன்னா கத்த ஆரம்பிச்சா காம்பவுண்ட் தாண்டி கேட்காதுமா. அவர் பாட்டுக்கு 1/2 மணி நேரம் கத்திட்டு அவரே அடங்கிடுவாரு. அவரை எங்க அடிச்சா எப்படி விழுவாருன்னு தெரிஞ்சுதாம்மா தங்கமா கரெக்ட் பண்ண. நீ சும்மா அழுதுகிட்டு நிக்காம அப்பாவை கரெக்ட் பண்ணி 6 பொன் நகை ஆட்டைய போடுற வழிய பாரு. மேடம், டுடே ப்ரோக்ராம். சொல்லு சங்கீதா. 11 o'clock பெங்களூர் கம்பெனி சாம்பிள் செக் பண்ண வராங்க. 12:30க்கு ஓகே ஆன மாடலுக்கு பிரசன்டேஷன் மீட்டிங் இருக்கு. 3 o'clock ஆடிட்டர் மீட்டிங் இருக்கு. மேடம், சொல்லு,
கேட்டுட்டு தான் இருக்கேன். செக் வந்திருக்குன்னு சொன்னேன். அதை திருப்பி அனுப்பிடலாமா? எந்த செக்? ஏன் திரும்ப அனுப்பணும்? செக் வந்தத நான் சொல்லவே இல்ல. நீங்க கான்சியஸாவே இல்ல. உள்ளுக்குள்ள பல விஷயத்த ஓட விட்டுட்டு இருக்கீங்க. எனிதிங் ராங் மேடம்? ஒன்றும் இல்லை சங்கீதா. நீங்க மென்டலா எப்படி இருக்கீங்கன்னு சேர்த்து பார்க்குற இடத்துலயும் நான் இருக்கேன். மென்டலா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸா வைங்க. உங்களோட எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் கொஞ்சம் வெளியே வாங்க. உங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுங்க. நான் வேணா உங்க எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு லீவ் சொல்லிடுறேன். வீட்டுக்கு போகாம தனியா எங்கேயாவது உட்காந்து யோசிங்க. உங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க. நீ ரொம்ப ஷார்ப்பா இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லீவ் எடுக்கலாம் தான் இருந்தேன், ஆனா முடியல. ஏகப்பட்ட ப்ரெஷர். நான் லீவ் எடுத்தா கம்பெனியோட எல்லா விஷயங்களும் அப்படியே நின்னுடும். என் இடத்துல இருந்து வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீ சொன்ன மாதிரி லீவ் எடுத்தாதான் சரியாகும்னு தோணுது. ஓகே, இன்னைக்கு நான் லீவ் போட்டுக்கிறேன். மேடம், ஒர்க்கர்ஸ் தான் லீவ் போட்டுக்க முடியும். பாஸ் லீவ் எடுத்துக்கணும். என்னோட ப்ரெஷரே இந்த பாஸ்ங்கிற பொசிஷன் தான். நான் கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்ச பொசிஷனை எல்லாரும் விட்டுடணும்னு எதிர்பார்க்கறாங்க. எனக்கும் சில நேரங்கள்ல என் குடும்பத்துக்காக சரின்னு படுது. நான் என் லைஃப்ல இப்ப எடுக்கிற டெசிஷனை நினைச்சு கொஞ்சம் அதிகமா பயப்படுறேன். எனக்கு தெரியல எது சரி எது தப்புன்னு. ஒரு ஸ்டாண்ட்ல என்னால நிக்க முடியல. நான் கன்சீவ் ஆயிருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட முடியல. அதனாலயும் ப்ரெஷர்னு எனக்கு தெரியும் மேடம். அதை வச்சுதான் எல்லாரும் உங்களை கார்னர் பண்றாங்கன்னு தெரியும் மேடம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சங்கீதா. நான் ஒன்னு சொல்லட்டுமா மேடம்? ம், ஜஸ்ட் ஒரு விஷயம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஹெவி ஃபீல் வரும். யூ கான்ட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஒரு மாதிரி ஜூம் ஆகி மயக்க நிலைக்கு போய் கீழே விழுந்துடுறீங்க. யூ ஆர் ஹாஸ்பிட்டலைஸ்ட். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காத. அதான் எனக்கும் தெரியுமே, இந்த ஆபீஸ்ல ஒன்னும் நடக்காதுன்னு. நோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எவ்ரிதிங் வில் கோயிங். நீங்க இல்லாம என்ன ஆகும்னு யாரும் கவலைப்பட போறது இல்ல. நீங்க இல்லைனாலும் உங்க ஆபீஸ் ரன் ஆகும். இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு. அதனால நான் இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசிக்காதீங்க. டோட்டலா லீவ் எடுத்துக்கிட்டு உங்க டெலிவரி முடிங்க. எதுவும் தப்பு இல்ல, இதுவும் தப்பாகாது. பல சமயங்கள்ல பயந்த ஒரு பெரிய வியாதி. இப்போ நீங்க பயப்படுறீங்க. உங்க பார்ட்னர் கொடுத்திருக்க பொசிஷனுக்கு பயப்படுறீங்க. ஒருவேளை இது சரியா வரலன்னா இந்த கம்பெனிக்கு ஏற்பட்ட சரிவுக்கு நீங்க தான் காரணம்னு வரும். ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. ஆமா, இருக்கலாம். ஒண்ணு இல்ல மேடம், உங்க பயத்தை தூக்கி டஸ்ட்பின்ல போடுங்க. ஒட்டுமொத்த இஷ்யூவையும் சிங்கிள் மினிட்ல அடிச்சு தூக்கி போட்டுட்டு போக முடியும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். நீங்க எடுக்கிற டிசிஷன் சரின்னு தோணும். உங்களை சுத்தி இருக்கிற யாரை பத்தியும் கவலைப்படாம நீங்க நினைச்சதை செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு பயம் இல்லாத வாழ்க்கை தேவை. நிதானமா யோசிங்க, எல்லாம் சரியாயிடும். நான் இப்ப என்ன செய்யலாங்கிற சங்கீதா? நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். இப்போ உங்களுக்கு தேவை கொஞ்சம் ரெஸ்ட். நேரா எழுந்து பாத்ரூமுக்கு போங்க. ஐ நீட் சம் ரெஸ்ட்னு சொல்லுங்க. முக்கியமான விஷயம் நான் மட்டும் ஆபீஸ்க்கு வரேன், மத்த எல்லாத்தையும் நான் வீட்ல இருந்தே கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. சொன்னா என்ன பண்ணிட போறாரு? எனக்கு இது சரியா வரும்னு தோணல. சரியா வராது மேடம். பாஸ் ஒத்துக்க மாட்டாரு. அட்லீஸ்ட் ஒரு 10 days ஆவது ஆபீஸ் விட்டு விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க, எல்லாம் சரியா வரும் மேடம். ம், ஆனா ஒண்ணு மேடம், இப்ப நம்ம பேசுற எதுவுமே பிராக்டிக்கல் இல்ல, தியரி. மூச்சு விட லீவ் கேட்டா லூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பிராக்டிக்கல் இல்ல. கருத்துக்களோட சார்ந்த உலகம் இங்க இல்ல. தியரி எப்பவுமே வாழ்க்கைக்குள்ள அடாப்ட் ஆகுமான்னு தெரியல. ஆகாது. ம். சும்மாவே இந்த ரூம்குள்ள உட்கார்ந்து நாமளே பேசிட்டு இருக்கிறதுக்கு பாஸ் கிட்ட பேசலாமே. ஒரு வேலை நடந்தா எல்லாமே சரியாயிடும்ல. ம்.
ஜஸ்ட் டேக் அ ஸ்டெப், மேக் எ மூவ். சார் வா வினோ, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது, இங்க இருக்கவே பிடிக்கல. நல்ல கூலிங்கான ஃப்ரெஷ் ஏர், கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. கொடைக்கானல் கெஸ்ட் ஹவுஸ் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சார் நோ வினோதினி, நீ ஏன் நிலைமையிலேருந்து யோசிச்சு பாரு. உனக்கு இந்த ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போனா ஹஸ்பண்டு, குழந்தைங்க அப்படின்னு ஒரு தனி உலகமே இருக்கு. எனக்குன்னு யார் இருக்கா? தனியா அவ்வளோ பெரிய வீட்டில் தூங்கி எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு வந்து நைட் ஆனா 3 லார்ஜி, சுட்ட ரொட்டி, வேக வச்ச காய்கறின்னு ரொட்டீனா ஒரே டைப் ஆஃப் வாழ்க்கை. எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது வேணும். சைனிங் அத்தாரிட்டியை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ் நான் போயிட்டு வர வரைக்கும் எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. 15 டேஸ்க்கு அப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஜஸ்ட் 15 டேஸ் என்னை விட்டுரு ப்ளீஸ். ஓகே சார். அப்பா ரொம்ப தேங்க்ஸ் வேணும். நான் இன்னைக்கே கிளம்புறேன். டிராவல்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். உங்ககிட்ட எப்படி பர்மிஷன் வாங்கணும்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். சைனிங் அத்தாரிட்டி, அப்ரூவல் லெட்டர், இது எல்லாமே நாளைக்கு உனக்கு வந்துடும். தயவு செஞ்சு ஒரு 15 டேஸ்க்கு ஆஃபீஸ் விஷயமா எனக்கு கால் பண்ணாம இருந்தாலே ரொம்ப சந்தோஷம். ஓகே சார். ஓகே, ஹேவ் a nice trip. ரொம்ப தேங்க்ஸ். யோ ஆ? தம்பி, ஆட்டோ வருமா? எங்க சார் போகணும்? எக்மோர் போகணும். நம்ம ஆட்டோ செங்கல்பட்டு வரைக்கும் கூட போகும் சார். வாங்க உட்காருங்க. எக்மோர் போனா போதும். வாங்க உட்காருங்க. ஏன்பா என்னாச்சு, நிறுத்திட்ட? சார் எங்க சார் போகணும்னு சொன்னீங்க? எக்மோர் போகணும். ஐயோ, என் காதுல போரூர்னு விழுந்துருச்சு சார். அங்கெல்லாம் வண்டி போகாது சார். யோ, கேட்டுட்டு தானே ஏறினேன். இப்போ போகாதுன்னா என்னையா? இல்லை சார், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. கொஞ்சம் கோவப்படாதீங்க சார் ப்ளீஸ். கொஞ்சம் இறங்கி போய் ரைட்டில் நின்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆட்டோ வரும். எல்லா ஆட்டோ எக்மோர் போகும் சார். ப்ளீஸ் சார். அப்பா நீ எங்க போரூரா? ஆமாங்க. உட்காருங்க. போலாமா? போலாம். சாரிங்க. ஏங்க என்கிட்டயா பேசுனீங்க? ஆமா. ஐயோ, பேசுங்க பேசுங்க. நான் அப்படி நடந்திருக்க கூடாதுங்க. எங்க அப்பா அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப கூடாதுன்னு அடிக்கடி சொல்வாருங்க. அதனால தான் நான் எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பார்த்து பழகுறேன். நான் ஜாக்கிரதையா இருக்கிறது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இங்க எல்லாரும் நல்லவங்களா இல்ல, ஆனா நீங்க நல்லவரா இருந்தும் உங்களை நான் காயப்படுத்திட்டேன். என்னையா சொன்னீங்க? ம், ஐயோ தேங்க்ஸ்ங்க. ம். உங்க அப்பா கரெக்டா தாங்க சொல்லியிருக்காரு. பொண்ணுங்க தனியா இந்த உலகத்தை ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஆமா, உங்க அப்பா எங்க வேலை பார்க்கறாங்க? எங்க அப்பா இப்போ உயிரோட இல்லைங்க.